அடடா, இந்த பழம் ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல. அதான் இந்த இடத்த விட்டே போக மனசு வரல. ஒரு நாள் அந்த பகுதிக்கு ஒரு முதலை வந்தது. நண்பா, இங்க உணவெல்லாம் எங்க கிடைக்கும்? நீங்க எந்த மாதிரி உணவுலாம் சாப்பிடுவீங்க? எந்த மாதிரி உணவா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க சாப்பிடுவோம். அப்ப இந்த பழத்தெல்லாம் சாப்பிடுங்களேன். பழமா? சரி, குடு. அடடா, இந்த பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கே. இது என்ன பழம்? இது பேர் நாவப்பழம். எனக்கும் இந்த பழம் ரொம்ப பிடிக்கும். என் மனைவிக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு போவேன். இதோ தரேன், எடுத்துட்டு போங்க. முதலை மனைவியிடம் சென்றது. நாமா, நாவல் பழம் சாப்பிடு. ஏன் இந்த பழம்? எனக்கு ஒரு குரங்கு நண்பன் கொடுத்தான். குரங்கு நண்பனா? அதுக்குள்ள ஃப்ரெண்ட பிடிச்சிட்டீங்களா? சரி தாங்க. பழம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. சிறிது நாட்கள் சென்றது. குரங்கும் முதலையும் நண்பர்கள் ஆயின. நண்பா, எனக்கு இந்த இடத்த கொஞ்சம் சுத்தி காமிக்கிறியா? நண்பா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். என் மேல ஏறிக்கோ. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஒரு நாள் முதலையின் மனைவி கூறியது, என்னங்க இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட பார்க்க நீங்க போவீங்களா? ஆமாமா, ஏன் கேக்குற? வரும்போது அவரையும் கூட்டிட்டு வந்துருங்க. அவருக்கு நாம விருந்து கொடுக்கலாம், அதனாலதான் கூட்டிட்டு வர சொன்னேன். என்ன திடீர்னு விருந்தெல்லாம்? இல்ல, இந்த பழமே இவ்ளோ டேஸ்டா இருக்கு. அத டெய்லி சாப்பிட்டா அந்த குரங்கோட குடல் எவ்ளோ டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் அவரை கூட்டிட்டு வந்தீங்கன்னா நாம விருந்து சாப்பிடலாம். பாவமாவ, என் நண்பன். உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல உங்க நண்பன் தான் முக்கியமா? இதாமா முக்கியம் எனக்கு. அப்ப போய் நான் சொன்னதை செய்யுங்க. முதலை குரங்கிடம் சென்றது. நண்பா, இன்னைக்கு ஏன் இவ்வளவு லேட்டு? இன்னைக்கு உனக்காக என் மனைவி விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கா. உன்னையும் கூட்டிட்டு வர சொன்னா. அப்படியா? தோ வரேன். சிறிது தூரம் கழித்து. நண்பா, என்ன மன்னிச்சிரு நண்பா. எதுக்கு நண்பா? என் பொண்டாட்டி உனக்கு விருந்து வைக்க கூப்பிடல, உன்னை எங்களுக்கு விருந்தாக்க கூட்டிட்டு வர சொன்னா. எனக்கு நீ சொல்றது புரியவே இல்லை நண்பா. நீ கொடுத்த அந்த பழமே இவ்வளவு டேஸ்டா இருக்கே, அத டெய்லி சாப்பிடுற உன் குடல் எவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு சொல்றா. அதான் உன்னை விருந்தாக்கலான்னு கூட்டிட்டு போறேன். முன்னாடியே சொல்லிருந்திருக்கலாம்ல. ஏன் இப்ப என்ன ஆச்சு? இன்னைக்குதான் என் குடலை தோச்சு காய போட்டேன். மரத்திலேயே வச்சுட்டு வந்துட்டேன். திடீர்னு கூப்பிட்டுட்டியா, அதான் வந்துட்டேன். சரி வா, நம்ம போய் எடுத்துட்டு வந்துடலாம். முதலையும் குரங்கும் மரத்திற்கு திரும்பின. அப்போது குரங்கு மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்தது. முட்டாள் முதலையே, பசிக்குதுன்னு உதவி செஞ்சா என் குடலே சாப்பிட பாக்குறீங்களா? உன்னை போய் என் உயிர் நண்பனா நினைச்சேன் பாரு, என்ன சொல்லணும்? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு. இனி இந்த பக்கம் வந்தீனா அவ்வளவுதான். முதலை மனைவியின் சொல்லை கேட்டதால் நட்பையும் துளைத்து நண்பனையும் துளைத்து ஏமாந்து சென்றது. யார் பேச்சையும் கேட்க கூடாது, இல்லைன்னா இந்த நிலைமைதான் வரும். ஒரு காட்டில் சிங்கராஜா வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு குறும்புத்தனமான சுண்டெலி ஒன்று அங்கு வந்தது. இன்னைக்கு யார்கிட்ட குறும்புத்தனம் பண்ணலாம்? சரி, சிங்கராஜா தூங்குறாரு, நாம போய் அவர்கிட்ட விளையாடலாம். எலி சிங்கத்தின் மேல் ஏறி விளையாடியது. அப்பொழுது சிங்கராஜா, எலி, என்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ற?
என் மேல ஏறி விளையாட இது என்ன பிளே கிரவுண்டா? கோச்சுக்காதீங்க சிங்கராஜா, இன்னைக்கு உங்ககிட்ட விளையாடணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா கடிச்சிடுவேன். ரொம்ப தமாஷா பேசுறீங்க சிங்கராஜா, நீங்க எங்களை கடிச்சிட்டீங்களா? எங்களை பகைச்சிக்காதீங்க ராஜா, உங்களுக்கு எல்லாம் ஆபத்துனா நாங்க தான் வந்து காப்பாத்தணும். நீ என்ன காப்பாத்த போறியா? உடலால எவ்வளவு வலிமையா தெரியுமா? என் கர்ஜனைக்கே இந்த காடே அதிரும். சரி சரி, கத்தாதீங்க, நான் போயிடுறேன். சில நாட்கள் கழித்து வேடன் விரித்த வலையில் சிங்கம் மாட்டிக்கொண்டது. அந்த வழியாக எலி வந்தது. என்ன ராஜா, வலையில மாட்டிக்கிட்டீங்களா? உங்களுக்கு இதே வேலையா போச்சு. எங்க பாட்டன் பூட்டன் காலத்துல இருந்து நாங்க தான் உங்களை காப்பாத்துறோம். எலி வலையை கடித்து சிங்கத்தை காப்பாற்றியது. உங்களுக்கு உடல் வலிமைனா எங்களுக்கு எங்க பற்கள் தான் வலிமை. அந்த பற்களால தான் இந்த வலையை கடிச்சு நான் உங்களை காப்பாத்தினேன். என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. ஆனாலும் உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப அதிகம். எலியும் சிங்கமும் சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்தனர்.